டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் பிரசன்ஸ் த ஃபைனல் கட் தலைவர் நிரந்தரம் செலிப்ரேட்டிங் 50 years ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். எனக்கு கண்ணுன்னு தண்ணியா அவர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு, அவர் சிரிச்சுட்டு இருக்காரு. அந்த மேடையிலேருந்து நான் கேட்டிருப்பேன், அது எப்படி தலைவா உங்களோட சிரிப்பை பார்க்குற மட்டும் எங்களுக்கு கண்ணு கலங்குது. எனக்கு ஒவ்வொரு படத்துலையும் அவர் ஒரு பெரிய மோட்டிவேஷன் பார்க்குறாருல. அங்கே பாரு, அந்த ஃபோட்டோவை பார்த்தா அவர் நம்மளை பார்த்துட்டு இருப்பார். இந்த சிரிப்புக்கு நீங்கள் என்ன அர்த்தம்னாலும் எடுத்துக்கலாம். நான் இருக்கேன்னு எடுத்துக்கலாம், விடுற அதெல்லாம் ஒரு மேட்டரானு எடுத்துக்கலாம். போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. இப்போது கொஞ்சம் அப்படியே பின்னாடி போவோம். நான் இப்போ இருக்கிற விக்னேஷ்காந்த் அண்ணங்கிட்ட பேசல, ஒரு குட்டி பையன் விக்னேஷ்காந்த். நான் பிறந்து எனக்கு விக்னேஷ் காந்தின்னு பேர் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் வச்சு 3 நாளுக்குள்ளே எங்கள் அக்கா அண்ணங்கெல்லாம் சேர்ந்து இல்லை காந்த்னு வச்சுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஏன்னா அவங்களாம் தீவிரமான தலைவர் ஃபேன். இந்த பாஷா படத்தில் ஈவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா அந்த லைன் வர்றப்ப எனக்கு பயங்கரமாக இருக்கும். மல்கோவா மாமின்னு ஒரு புக்கு படிப்பார். அதுக்கு அவர் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பார். கொடுத்து அதை படிச்சு இச்சு 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 அதுதான் அவர் எல்லா படத்துலையும் அதுல ஒரு ரிதம் இருக்கும். அவரோட எல்லா ஹியூமர்லையும் ஒரு ரிதம் இருக்கும். எச்சச்சா அப்படின்னோட அந்த இடத்துல ஒரு ஸ்டார்னா அப்படி வெறும் நடிப்பு அது இல்லை தங்கம். அப்படி ஒரு விஷயத்துக்குள்ள அவர் அடக்கவே முடியாது. ஸ்டைல்னா ஸ்டைலின் உச்சம், காமெடினா காமெடின் உச்சம், சென்டிமெண்ட்னா சென்டிமெண்ட்டின் உச்சம், நம்பிக்கைன்னா நம்பிக்கை, எல்லாத்துக்குமான உச்சமா இருக்கிறது இருக்குல்ல. அதனாலதான் அவர் உச்ச நடிகர்னு சொல்றோம். நீ முதல் முறை பார்க்கும் பொழுது நான் அந்த வியப்புல இருந்தே வெளியில வரலாம். ஆனா அவர் என்கிட்ட அத்தனை கேள்வி கேட்கிறார். யூடியூப்ல எப்படி சம்பாதிப்பீங்க, உங்க டீம்ல எத்தனை பேர் 25 பேர். ஓகே 25 பேருக்கும் அதுல இருந்து பணம் கரெக்டா இருக்கா? பணம் ரொம்ப முக்கியம். நிறைய ஏர்ன் பண்ணாதான் நிறைய பேரை பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ அதெல்லாம் பார்த்துக்கங்க. ஏற்கனவே பயங்கர ஹாப்பி. அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டாங்கன்னு ஒரு சந்தோஷம், எனக்கு இதை பார்த்துருக்காரு அது இதுன்னு எல்லாம். இவ்வளோ சந்தோஷத்தோட நான் கொஞ்சம் அப்படியே பேசிக்கிட்டே அதை ஆசைப்பட்டுக்கிட்டே வருவோம்ல. அவர் வீட்டில் இருந்து அந்த வீட்டோட எண்டுலேயே ஆசைப்பட்டு அப்படியே வரோம். பின்னாடி கார் ஸ்டார்ட் ஆகுது, வராரு. அப்போ அந்த தெரு ஓரத்தில் நாங்கள் போய் நின்றுக்கிறோம். ஏன்னா கார் அப்படி தான் போகுதுன்னு இப்படி நிற்கிறோம். கார் எங்களை கிராஸ் பண்ணுது. ஜன்னலை திறந்து விட்டு பாய் சொல்லிட்டு போகிறார். இது வந்து பேட்டையோட ஆடியோ லான்ச்சில் அந்த ஓப்பனிங்கில் அவருக்கு கொடுத்த இன்ட்ரோவில் தான் சொல்லியிருப்பேன். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த ரசிகர்களுடைய கூக்குரலை கேட்டு கேட்டு பழக்கப்பட்டவர்களுக்கு, பாராட்டுக்களையே தன்னுடைய வாழ்க்கையாய் மாற்றிக்கொண்டவருக்கு, மேடைக்கு மேடை வார்த்தைகளே கிடைக்காத அளவு அத்தனை பாராட்ட பெற்றிருக்கவருக்கு என்ன சொல்லி கூப்பிடுற இந்த மேடையில? ரஜினின்றவர் ஒரு நடிகரா மனிதரா, அவர் ஒரு டைட்டிலா கிடையாது. அவர் வந்து ஒரு தத்துவம். ஃபைனல் கட் தலைவர் நிரந்தரம் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் பிரசன்ஸ் 50 years ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். வெல்கம்ண்ணே விக்னேஷ்காந்த் அண்ணே. வணக்கம், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேண்ணே. நான் வந்து ஒரு பெரிய பில்டப்போட ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க என்ன எப்படி இருக்கு? எதுக்கு பில்டப்? அவர் பில்டப்பை பத்தி பயங்கரமா கட்டுக்க மாட்டார். நான் கொடுக்க நமக்கெல்லாம் பில்டப் கொடுக்க ரொம்ப மிக அவர் தான் மிக பிடித்த ஒரு நபர் நீங்க வந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். நான் ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம், எப்படி 50 மணி நேரம் அந்த ஷோ பண்ணீங்க? 2 விஷயம். அது வந்து செம்ம ஹாப்பியா, இப்போ நான் காலையிலேருந்து இந்த இதில் இருக்கேன். செம்ம ஹாப்பியா இருக்கு, எக்ஸைட்டடா இருக்கு ஒருத்தர் அவரை எப்படி பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் அந்த ஒரு பெரிய 50 மணி நேரம் அது எப்படி நடந்தது? அது எப்படி நடந்துச்சுன்னா நடந்துருச்சு. இல்லை தங்கம், தலைவருக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும், யாரும் பண்ணாததா பண்ணணும், பண்ண முடியாதபடியும் பண்ணோன்னா அதில் ஒரு சின்ன ஒரு செருக்கு ஒன்று கிரியேட் ஆகும்ல. அதுக்கு தான் அது ஒரு சின்ன போதை தான். தலைவரே ஒரு போதை தான் நமக்கு. ஸோ அப்படி தான் அது. ஸோ அதை ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம அவருக்குன்னு பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தது தான். கிட்டத்தட்ட 47வது வருஷத்துலேருந்து யோசிச்சுட்டு இருந்தோம். இன்னும் ஒரு 3 வருஷத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம ஒரு ரிமார்க்கபிளாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ நமக்கு, நான் ரேடியோவில் இருந்தப்போ ரேடியோவில் அந்த மாதிரி ஒரு சாதனை பண்ணணும்னு நினச்சேன். அது கரெக்டாக அப்போ பண்ண முடியாமல் இப்போ அமைஞ்சு வந்து அது தலைவருக்காக பண்ணணும் அப்படின்றப்ப இப்போ கொஞ்சம் நமக்கு வயசும் ஆயிடுச்சு. அப்போ நான் யோசிச்சப்போ ஒரு வயசு, இப்போ ஒரு வயசு, இருந்தாலும் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கவே இல்லை. தலைவருக்காக பண்ணணும்னு முடிவு மட்டும்தான் பண்ணோம், செஞ்சுட்டோம். ஸோ அவரை மாதிரி தான் ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவுக்காக நின்று பண்ணிடுறதுன்னு இருக்குல்ல. ஸோ அதை எடுத்து அதை செய்யணும்னு முடிவு பண்ணோம், செஞ்சுட்டோம். ஸோ 50 ஹவர்ஸ்க்கு முன்னாடி என்னால் அதை உடல்நிலையாக அதை ஹேண்டில் பண்ண முடியுமா, கண்டென்ட்டாக அவ்வளோ கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கா. அவரை பற்றி 50 மணி நேரம் 50 நாள் கூட பேசலாம். ஆனால் நமக்கு பேசுறதுக்கான திராணி இருக்குமா, நம்மளுக்கு அந்த சக்தி இருக்குமான்லாம் யோசித்தோம். அதை வந்து அவர் இருந்ததுனால கடந்து வந்துட்டேன். உங்களோட இந்த வீடியோஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கும் போது நிறைய தலைவர் ரெஃபரன்ஸ் இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மெயினாக ஒரு அந்த தேவா சாரோட ஈவெண்ட்டில் அந்த ஒரு மொமெண்ட்டே க்ரியேட் பண்ணியிருப்பீங்கல்ல, அது செமையான விஷயம்ண்ணே. அவரை உட்கார வச்சு நாங்கள் உங்களால் எப்படி வந்திருக்கோம் பாருங்க அப்படின்னு அந்த காட்டுறது வந்து இதை விட ஒரு தலைவனுக்கு கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்டா, இதை விட ஒரு ரசிகனுக்கு கிடைக்கிற கிஃப்ட் வேற என்னவா இருக்கும்? தலைவனை உட்கார வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ கனெக்ட் ஆகிருக்கீங்க லைஃப்லன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஏவி.
அந்த ஏவி வந்து நாங்கள் பண்ணும்போதே பயங்கர ஹாப்பியாக இருந்தோம். அந்த ஏவியை எப்படியாவது அவரை பார்க்க வச்சிடணும். ஒருவேளை அவர் வந்து உட்காந்து 15 நிமிஷத்தில் இல்லை அவர் கிளம்பணும், சீக்கிரம் போங்க, ஏவியை ஸ்கிப் பண்ணுங்க, இப்படிலாம் எதுவும் நடந்துருமோன்னுலாம் நான் ரொம்ப பயந்தேன். ஆனால் அவர் வந்தார், ஷோக்கு வந்தார், அவர் ரிலாக்ஸ்டாக உட்காந்து அன்னைக்கு அவர் தேவாசாரை கொண்டாட தான் வந்திருக்கோம். ஸோ தேவாசாரோட பாட்டை கேட்கணும்னு சொன்னார். நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். முதல்ல தலைவரோட பாட்டு ஒரு 4 பாட்டு, அதுக்கப்புறம் அவர் ஏறிடுவார். இதான் ஐடியா. 4 பாட்டு நம்ம ஏவி அவர் ஏறிடுவார். 4 பாட்டு முடிகிறதுக்குள்ளே எங்களுக்கு பின்னாடி ஆங்கர்ஸ்க்கு வந்து சொல்கிறாங்க, தலைவர் இன்னும் 3 பாட்டு உட்காடுறாராம் அப்படின்னு. இன்னும் 3 பாட்டு உட்காடுறாரா, சரி ஓகே அப்படின்னா இன்னொரு 3 பாட்டு என்னன்னு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். அதில் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் வருது. ஸ்டேடியமே எரப்டாது அந்த இடத்துல, அவரோட பேர் வர்ற இடத்துல. கொஞ்ச நேரம் நிறுத்தி பயங்கரமாக ஸ்டேடியம் ஃபுல்லாக கத்தி எல்லாருக்கும் கூஸ்பம்ஸ் ஆகி அப்புறம் தான் அனுராதா மேம் அந்த பாட்டை பாடுறாங்க. இந்த 3வது பாட்டு கருப்பு தான் முடிய போகிறப்ப மறுபடியும் வந்து சொல்கிறாங்க, இன்னும் 3 பாட்டு தலைவர் உட்காடுறாரா. ஆத்தாடி இதனடா அது திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்து சாவால் கேட்குற மாதிரி, இப்படி ஒரு சந்தோஷம் நமக்கு அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு 3 பாட்டு தேவாசரோட என்டையர் ஃபேமிலி நின்று பாடின 3 பாட்டு. இதுக்கெல்லாம் அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்களோன்னு நினச்சப்ப இப்போ நீங்கள் தலைவரை மேடை கூப்பிடலான்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அதை ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன், தலைவா ஒரு ஏவி இருக்குது பார்க்கலாமான்னு. அவர் எப்பவும் போல அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஏவியை ப்ளே பண்ணுறோம். எனக்கு கண்ணில் தண்ணியாக அவர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு, அவர் சிரிச்சுட்டு இருக்காரு. அந்த மேடையிலேருந்து நான் கேட்டிருப்பேன், அது எப்படி தலைவா உங்களோட சிரிப்பை பார்க்குறப்ப மட்டும் எங்களுக்கு கண்ணு கலங்குது அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஆர்கானிக்காக அந்த மொமெண்ட் என்னால் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டேஜில் இருந்து அவரோட ரியாக்ஷனை ரசிக்க முடிஞ்சுது. ஸோ அந்த ஏவி முடிகிறப்ப அது வந்து பல பேரோட கனவு. ஏன்னா அந்த ஏவியிலே மென்ஷன் பண்ணியிருப்போம், அது ஒரு 10-12 தலைவர் ரசிகர்களுடைய வாழ்நாள் கனவு அது. அந்த ஏவி அவர் பார்த்துட்டாருனோன்னு வேற எதுவுமே தோணல. நானும் அரவிந்தனும் விறுவிறுன்னு கீழே ஓடணும். அவர் காலில் போய் விழுந்து அப்பா அப்படி பிடிச்ச ஒரு கட்டி பிடிச்ச ஒரு விஷயம் பண்ணார். அந்த ஃபோட்டோ வந்து இன்னைக்கு எனக்கு பார்க்குறப்பெல்லாம் கண்ணு கலங்கும். அப்படி ஒரு மூமெண்ட். இப்போ கொஞ்சம் அப்படியே பின்னாடி போவோம். நான் ஒரு இப்போ இருக்கிற விக்னேஷ்காந்த் அண்ணன் கிட்ட பேசல, ஒரு குட்டி பையன் விக்னேஷ்காந்த். நான் இப்பவே குட்டி பையன் தானே. சரி வேணானா ஸ்கிப் பண்ணிக்கங்க வீடியோ. தேவையான ஒரு விஷயம் தான். அந்த அந்த சின்ன வயசில் ஒரு ஸ்டாரை நம்ம செலக்ட்லாம் பண்ண முடியாது. ஜிவிஎம் ஸ்டார் சொல்கிற ஸ்டைலில் வந்து அது நம்மளை அடிக்கணும், நம்மளை போட்டு திருப்பணும். ஸோ அந்த மொமெண்ட்டை பற்றி சொல்லுங்க. உண்மையிலே அதான் நடந்துச்சு. எனக்கு செலெக்ஷனுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. நான் யார் ஃபேன் ஆகணும் அப்படின்ற கேள்வியே கிடையாது. ஏன்னா நான் பிறந்து எனக்கு விக்னேஷ் காந்தின்னு பேர் வச்சாங்க ஃபஸ்ட்டு. வச்சு 3 நாளுக்குள்ளே எங்கள் அக்கா அண்ணங்கள்லாம் சேர்ந்து இல்லை காந்த்னு வச்சுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஏன்னா அவங்களாம் தீவிரமான தலைவர் ஃபேன்ஸ் நான் பிறக்கும் போதே. ஸோ என்னை சுற்றி என் குடும்பமே என் பரம்பரையே தலைவர் ஃபேனாக இருக்கிறதுனால நான் வளர்க்கப்படும் பொழுதே சொல்லப்போனால் நான் அவரோட முதல் படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் ஒரு ஃபேன் ஆகிட்டேன். அப்படிதான். ஏன்னா சொல்லி தலைவர் எப்படி தெரியுமா, தலைவர் படத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி என்னைய இந்த பேர் ஏன் வச்சோம் அப்படின்றதெல்லாம் சொல்லும்போது எனக்கு அது உள்ளுக்குள்ளேயே அது பிளட்லேயே வந்துருச்சு. ஊறி போன பிளட் அது. அதுக்கப்புறம் தான் நான் தலைவரோட முதல் படத்தையே பார்த்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு பார்த்த படம்லாம் டிவியில் தான் பார்த்தேன். அண்ணாமலை தான் நான் முதல்ல பார்த்த தலைவர் படம் எனக்கு நினைவு தெரிஞ்சு. ஸோ அதை நான் டிவியில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தேட்டருக்கு கூப்பிட்டு போகிறது, அப்புறம் அவங்களோட அந்த கொண்டாட்டங்கள்லாம் கலந்துக்கிற வயசு எனக்கு வர்றப்ப அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ பை பர்த்டே நான் வந்து தலைவர் ஃபேனாக தான் பிறந்தேன். பேரில் அவரை தாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ளே தாங்க ஆரம்பிச்சு. எல்லாருக்குமே ஒன்று இருக்கும் இல்லைன்னா, அவரோட படத்தில் வர பேரை வந்து வைக்கணும். இப்போ முத்து வரும்போது முத்துனே பேர் வச்சுருக்காங்க அப்படின்றது சொன்னோம். இப்போ நிறைய பேர் பாட்ஷான்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் அது ஒரு பெரிய மெரிட்டாக இருக்கும். காந்தை வச்சு இவ்வளோ நாள் சுற்றிட்டு இருக்கீங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, அது எப்பேற்பட்ட ஒரு ப்ரௌடான மொமெண்ட். அது பெருசு தான் தங்கம், ரொம்ப பெருசு. காதல் படம் வர்றவர்லையும் அதுக்கப்புறம் என்னை விருச்சகாந்த்னு வச்சு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரலையும் சொன்னோன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறது ரஜினிகாந்த், விஜயகாந்த், விக்னேஷ்காந்த் தான் அப்படி தான் சொல்லுவாங்கன்னு. ஸோ அது வந்து பெரிய பெருமை தான் நமக்கு. அதுவும் தலைவர் ஃபேன்னே நான் அதை நம்மளே ப்ரொபகண்டாவும் பண்ணிக்கும் பொழுது அந்த பேர் இருக்கப்ப நிறைய பேர் இப்போ வரலையும் என்னை இன்டர்வியூஸில் கூட கேட்குற கேள்வி, இது உண்மையிலே நீங்கள் வச்சுக்கிட்ட பேரா இல்லை உங்களுக்கு வச்ச பேரான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து தலைவரோட ஃபேனுன்றதுனால நம்மள்ட்ட அதை கேட்குறாங்க அப்படின்றப்ப அது ரொம்ப ப்ரௌட் தான். அவரை தாங்கி வருது. அதுவும் இந்த பாஷா படத்தில் ஈவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா அந்த லைன் வர்றப்ப எனக்கு பயங்கரமாக இருக்கும். அதை நான் ரொம்ப நாள் என்னோட அப்போல்லாம் லேப்டாப் ஓப்பன் பண்ணால் ஒரு சவுண்ட் இல்லையா, நம்ம வச்சுக்கலாம் அதை கஸ்டமைஸ் பண்ணி, நான் அதுதான் வச்சுருப்பேன். லேப்டாப் ஓப்பன் பண்ணால் ஈவன் பேருக்குள்ளே அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு இது. ஆமாம் நானே அப்படியா. ஓகே ஓகே. நீங்களே சொன்னீங்க ஃபேமிலியே வந்து ரஜினி சாரோட ஃபேன்ஸ் அப்படின்னும் போது ஃபேமிலியே ஒரு ஹாப்பனிங்காக இருக்கும். ஒரு டிவியில் படம் போட்டாலும் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை வெளியில் போய் தேட்டரெலாம் போய் பார்க்குறதா இருக்கட்டும். இந்த குடும்பத்தில் கொண்டாடிட்டு தேட்டர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் அங்கே இவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க அப்படின்ற அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? பயங்கரமாக இருந்துச்சுங்க. அதாவது ஒரு மனிதரை அவர் வாழ்நாள் நான் இதை வந்து பேட்டையோட ஆடியோ லான்ச்சில் அந்த ஓப்பனிங்கில் அவருக்கு கொடுத்த இன்ட்ரோவில் தான் சொல்லியிருப்பேன்.
தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த ரசிகர்களுடைய கூக்குரலை கேட்டு கேட்டு பழக்கப்பட்டவர்களுக்கு, பாராட்டுக்களையே தன்னுடைய வாழ்க்கையாய் மாற்றிக்கொண்டவருக்கு, மேடைக்கு மேடை வார்த்தைகளே கிடைக்காத அளவு அத்தனை பாராட்ட பெற்றிருக்கவருக்கு என்ன சொல்லி கூப்பிடுற இந்த மேடையில் அப்படின்னு கேட்டிருப்பேன். அதுதான் உண்மை. அது ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட். எல்லாரோடையும் சேர்ந்து கத்தி, சொல்லப்போனால் அந்த ஃபர்ஸ்ட் டேல தலைவர் பேசுகிற எல்லா டயலாக்கும் பாதி தான் நமக்கு கேட்கும். மீதியை நம்ம ஒரு அசம்ஷன்ல கத்தி வச்சிருவோம். ஓகே, அந்த இடத்துல தலைவர் பஞ்சு தான் அடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி கத்தி வச்சிருவோம்ல. ஸோ அப்படிதான் அது ஒரு முறையும் அதை பார்க்குறப்ப நான் ரொம்ப லேட்டாக தான் தலைவரோட படங்கள் தேட்டரில் பார்த்தேன்னு எனக்கு படையப்பா தான் நான் ஃபஸ்ட்டு தேட்டரில் பார்த்த படம். ஸோ அது உங்களுக்கு தெரியும்ல, படையப்பா லென்த்தே ரொம்ப அதிகம். ஆனால் அவ்வளோ நேரம் தலைவரை பார்க்குறமேன்னு சந்தோஷமாக உட்காந்துருப்பாங்க. யாருமே லென்த்தை பற்றி ஃபீல் பண்ண மாட்டாங்க படத்தில். ஸோ வேற மாதிரி அதுலேயும் சட்டையெல்லாம் கழட்டிட்டு தலைவர் போனால் பயங்கரமாக இருக்கும். அது செகண்ட் ஒரு மொமெண்ட் இருந்திருக்கோம்லண்ணா, லைக் இந்த படம் இந்த சீன் ஆர் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு அண்ணாமலையிலேருந்தே அது இருந்துச்சு. நான் டிவியில் பார்க்க ஆரம்பித்த டைமில் இருந்தே எனக்கு ஒவ்வொரு படத்துலையும் அவர் ஒரு பெரிய மோட்டிவேஷன். இன்னைக்கு வரலையும் அதான், நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஏதோ ஒன்று நடக்குதுன்னா, நான் இப்போ இங்கே பார்க்குறாருல அங்கே பாரு, அந்த ஃபோட்டோவை பார்த்தா அவர் நம்மளை பார்த்துட்டு இருப்பார். இந்த சிரிப்புக்கு நீங்கள் என்ன அர்த்தம்னாலும் எடுத்துக்கலாம். நான் இருக்கேன்னு எடுத்துக்கலாம், விடுற அதெல்லாம் ஒரு மேட்டரானு எடுத்துக்கலாம், போட ஆண்டவனே நம்ம பக்கம்னு எடுத்துக்கலாம். அப்போது நம்மளோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் நான் அவர் ஒரு ஆறாவாக பார்க்குறேன். அந்த முகத்துலேருந்து நமக்கு ஒரு பதில் கிடைக்குது, அந்த முகத்துலேருந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது. அப்படி தான் அந்த படங்கள் எல்லாமே. இன்றைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு மொமெண்ட்டில் நம்ம விழுறப்ப அசோக் அப்படின்னு யாரையாவது பார்த்து சொல்லணும்னு தோணுதில்ல. ஆனால் நம்ம வளர்ந்து வரும் பொழுது ஒருவேளை அந்த அசோக் சரியான சூழலில் இல்லைன்னா அவனுக்கு நீ நல்லது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததும் அந்த படம் தான் இல்லையா? உனக்கு துரோகம் பண்ணவனுக்கு நீ நல்லது பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்தால் தவறாமல் அதை பண்ணிடுன்னு சொல்லி கொடுத்தவர். ஸோ ரஜினின்றவர் ஒரு நடிகரா மனிதரா அவர் ஒரு டைட்டில் கிடையாது, அவர் ஒரு தத்துவம். ஸோ அந்த தத்துவத்துப்படி வாழணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா எல்லா படங்களுமே நமக்கு அதில் பாட புத்தகங்கள் தான். ரொம்ப பிடிச்ச படம் எதுனா? நிறைய பிடிச்ச படம் அப்படின்னா இதில் தான் இந்த மாதிரி கேள்விகள் தான் ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஏன்னா எதை சொல்கிறதுனே நமக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சிவாஜி எல்லாருமே, எனக்கு சிவாஜி மாதிரி தலைவர் நிறையா படங்கள் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் இப்போவும். ஸோ சிவாஜி எனக்கு ரொம்ப ஒரு மைல் ஸ்டோன். இது எனக்கு தில்லுமுள்ளு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா தலைவர் எல்லாமே பண்ணுவார். காமெடியினுடைய உச்சம் அவர். ரீசெண்டாக நான் ஒரு பெரிய லெஜெண்டரி ஆக்டர் அவர் இன்டர்வியூ பண்ணுறப்ப அவர் சொன்னார், டைமிங் காமெடியில் டைமிங்னா கவுண்டமணி சாரும் ரஜினி சாரும் சேர்றப்ப ரஜினி சார்ட்ட ஒரு டைமிங் இருக்கும், அந்த டைமிங் தான் அப்படின்னு சொன்னார் அவர். ஸோ அதுதான் தலைவர் அதில் பிரிச்சுறாரு. தில்லுமுள்ளு பயங்கரமாக இருக்கும் அது பார்க்க. ஆனால் அதுதான் நான் அடுத்து கேட்க வந்தேன். நிறைய வேர்ஷன்ஸில் நமக்கு ரொம்ப பிடிக்கும். காமெடியாக எப்படி ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா நமக்கு சின்ன வயசில் இருக்கும்போது டக்குன்னு காமெடினா டப்புன்னு நம்ம அட்ராக்ட் ஆகிடும், டான்ஸ்னா டக்குன்னு அட்ராக்ட் ஆகிடும். இந்த ரெண்டுத்துலேயுமே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பயங்கரமாக இருக்கும் தாங்க. அது ஒரு குழந்தையாக மாறிடுவார் அவர் ஹியூமர் பண்ணும்போது குழந்தையாக மாறிடுவார். அதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்களை பற்றி யோசிக்க மாட்டார். இப்போது மல்கோவா மாமின்னு ஒரு புக்கு படிப்பார். அதுக்கு அவர் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பார். கொடுத்து அதை படித்து இச்சு 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 ஆச்சு அப்படி அது ஒரு டைமிங் தங்க. இப்போ இந்த காமெடியை நான் பண்ணலாமான்னு யோசிக்கலாம்ல, அவர் இல்லை, அது ரசிக்கிறபடி இருக்கும். அதில் ஒரு துளி விரசம் இருக்காது. காமெடினா காமெடியாக இருக்கும். கடவுளை 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 அதில் நீங்கள் அந்த சீனை நீங்கள் விரசமாக யோசிச்சு பார்க்கவே முடியாது. அதை அப்படி அவரால் மாற்ற முடியும், அப்படி கையாள முடியும் அவரால். அதுதான் அவர் எல்லா படத்துலையும் வேலை இல்ல அதில் ஒரு ரிதம் இருக்கும். அவரோட எல்லா ஹியூமர்லையும் ஒரு ரிதம் இருக்கும். எச்சச்சா அப்படின்னோட அந்த இடத்துல கைத்தட்ட. இந்த மாதிரி அது ஒவ்வொரு இடத்துலையும் அவர் அது ஒரு ரிதமோட கரெக்டான டைமிங்கோட அது தலைவர்கிட்ட இருந்து எல்லா காமெடியான ஆகணும்னு நினைக்கிறவங்களுமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டார்னா அப்படி வெறும் நடிப்பு அது இல்லை தங்கம். அவர் ஸ்டைல்னு ஒரு விஷயத்த சொல்கிறதோ இது அப்படி ஒரு விஷயத்துக்குள்ளே அவர் அடக்கவே முடியாது. ஸ்டைல்னா ஸ்டைலின் உச்சம், காமெடினா காமெடின் உச்சம், சென்டிமெண்ட்னா சென்டிமெண்ட்டின் உச்சம், நம்பிக்கைனா நம்பிக்கை, எல்லாத்துக்குமான உச்சமாக இருக்கிறது இருக்குல்ல. அதனால தான் அவர் உச்ச நடிகர்னு சொல்கிறோம். அந்த ஒரு கரிஷ்மான்னு ஒன்று இருக்கும்ல, நம்ம அவரை பார்க்கும்போது நிறைய பேர் யாராவது ஒருத்தர் இப்படி சொன்னார் அப்படின்னா நம்ம எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் இப்படி சொன்னார் அப்படின்னா. ஆனால் சூப்பர் ஸ்டார் பற்றி சொல்லும் போது மட்டும் அவரோட வாய்ஸ்லேயே அவரோட டோன்லேயே அதை அது நான் சொல்லுவேன். ஏன்னா 90s கிட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 80ஸ்லேருந்து ஆரம்பித்து 90s கிட்ஸ் ஈவன் இப்போ 2K கிட்ஸில் கூட ஒரு ஃபோட்டோவுக்கு சார் நில்லுங்க போஸ் கொடுங்கன்னு சொன்னால் தலைவர் போஸ் தானாக வரும் நமக்கு. அப்படி சட்டையை இப்படி வச்சுட்டு நிற்கிறதும் கையை இப்படி பண்ணுறதும் இப்படி பண்ணுறது இது நமக்குள்ள ஒரு போஸ்னாவே அவர் தான் தெரியாமையே இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ளே இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம எல்லாருக்கும் அவருடைய போஸ்டர்ஸ் தான் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டைல்னு தோணியிருக்கு. அதுதான் போஸ், அதுதான் நம்மளுடைய. அப்போது நம்மளை ஸ்டைலிஷாக ப்ரெசென்ட் பண்ணிக்கணும், நம்ம வேகமாக நடக்கணும், நம்ம வேகமாக பேசணும், இப்படின்னு நம்ம எடுக்கிற ஒவ்வொரு அந்த நகருக்குள்ளேயும் நம்மளை டிஃபைன் பண்ணுறதே தலைவராக இருக்கார்.
ஸோ அப்படி நிறையா நடந்திருக்கு எனக்கு. சின்ன சின்ன இந்த போஸ்ட் கொடுக்குறதுலேருந்து, பேசுகிறதுலேருந்து, வேகமாக நடக்கிறதுலேருந்து, எனர்ஜியாக இருக்கிறவர்லையும் அது எல்லாத்துக்குமே அவர் ஒரு பெரிய காரணமாக இருக்கார். அப்பார்ட் ஃப்ரம் சினிமா இது எல்லாமே தாண்டி ஒரு ரியல் லைஃப் கேரக்டராக நமக்கு வந்து நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குல்ல. நம்ம முன்னாடி சொன்னவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நீங்கள் ஒரு ரஜினிகாந்த் சார் கிட்டேருந்து விக்னேஷ்காந்த் அண்ணா என்ன கற்றுக்கிட்டார் ரியல் லைஃப்பை பார்த்து? இந்த இன்டர்வியூவில் அதை சொல்கிறேன், அதனால் தப்பாக வச்சுக்கேன். நான் தான் நிறைய பேசிகிட்டு இருக்கேன். பட் ஜென்ரலாக தலைவர்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டது வந்து, ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது, ஒரு கான்வர்சேஷன் வைக்கும்போது, அந்த கான்வர்சேஷனில் நல்ல லிசனராக இருக்கணும். அவர் இருக்க இடத்துக்கு அவர் நம்மக்கிட்ட உட்காந்து பேசுகிறதே பெரிய விஷயம். அவ்வளோ கேப்பாக இருந்தவங்க. அவர்கிட்ட ஒரு மீட்டிங், ஒரு 15 மினிட்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை கூப்பிட்டு போவாங்க. அவர்கிட்ட 15 மினிட்ஸ்னால் ப்ராப்பர் 15 மினிட்ஸாக இருக்கணும். நம்மளும் இதை பேசணும், அதை பேசணும், அதை பேசணும், நம்மளும் நிறைய எடுத்துகிட்டு போவோம். ஆனால் அந்த 15 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் ஆனாலும் அது எப்படி எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னே உங்களுக்கு தெரியாது. அந்த 45 மினிட்ஸில் 30 மினிட்ஸ் அவர் கேட்டிருப்பார், நீங்கள் பேசியிருப்பீங்க. இது நடக்கவே நடக்காது. அவ்வளோ உச்சத்தில் இருக்க ஒருத்தர் எது கேட்குறீங்க? என்னை முதல் முறை பார்க்கும் பொழுது நான் அந்த வியப்புலேருந்தே வெளியில் வரலாம். ஆனால் அவர் என்கிட்ட அத்தனை கேள்வி கேட்குறாரு. யூடியூப்பில் எப்படி சம்பாதிப்பீங்க? உங்கள் டீமில் எத்தனை பேர்? 25 பேர். ஓகே 25 பேருக்கும் அதிலேருந்து பணம் கரெக்டாக இருக்கா? பணம் ரொம்ப முக்கியம். நிறைய ஏர்ன் பண்ணால் தான் நிறைய பேரை பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ அதெல்லாம் பார்த்துக்கங்க. மீம்ஸில் எப்படி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க? மீம்ஸில் ஏர்னிங் கிடையாது. ஓகே, அப்போ எதில் நீங்கள் அதை காம்பன்சேட்? ஒரு மனிதர் இவ்வளோ கேள்வி என்கிட்ட கேட்கணுமா? அவர் நினச்சா இந்த டேட்டாவை இப்படி சொல்கிறதுக்கு அவரை சுற்றி ஆட்கள் இருப்பாங்க. ஓகே, ஆனால் அந்த ஃபீல்டுலேருந்து ஒருத்தர் நம்ம மீட் பண்ணுறோன்றப்ப இதெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறாருல்ல, அதுதான் அந்த லிசனராக இருக்கிறது ஒன்று. இன்னொன்று, ஒருத்தர் நம்ம சந்திக்கிறோம், ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம், ஒருத்தர் கூட ட்ராவல் பண்ணுறோன்னா அவங்க என்ன யோசிப்பாங்கன்னு புரிஞ்சு நடந்துக்கிறது. நான் வந்து அந்த 50 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு தலைவரை போய் பார்க்க போகிறேன். என்னை பார்த்த நொடிக்கு அவர் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்கிற, நான் போய் அவர் காலில் விழலான்னு போகிறேன். அவர் என்னை அப்படி நான் உள்ளே போனோன்னு அவர் அப்படி கட்டி பிடிச்சிட்டு, வா 50 ஹார்ஸ் என்ன செமினா, என்ன ஒரு கப்பா பாப்பா அப்படிங்கிறார். உட்காந்தோட ஐயோ பார்த்துருக்கீங்களா அந்த மோட்டில் இருக்குது. உட்காந்தானே, தலைவா நான் ஒரு நிமிஷம் ஒரு கட்டு ஒன்று வச்சுருக்கேன், அந்த 50 மணி நேரத்துலேருந்து ஒரு கட்டு ஒன்று வச்சு, நான் பார்த்தேன், நான் லைவ் பார்த்தேன். அப்படி எனக்கு லைவ் பார்த்தீங்களா அப்படின்ட்டு அடுத்தது சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் போஸ்ட்டில் இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருந்தீங்க, பார்த்தேன். ஒரு 36 ஹார்ஸில் உங்களுக்கு அப்படியே மைண்டு இதாகி கொஞ்சம், அப்புறம் நீங்கள் பிளாக் அவுட் ஆகி, அப்புறம் பெரிய விஷயம். எனக்கு ஏன் இன்டர்வியூவை அந்த போஸ்ட்னா அவர் ஏன் பார்க்கணுன்னு ஒன்று இருக்குல்ல. போஸ்ட்டில் நம்ம வந்து அது எப்படி நடந்துச்சுன்னு நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன், ஒரு 4-5 இடத்துல கொடுத்துருந்தேன். அதில் ஏதோ ஒன்று ஒரு கிளிப்பாவோ இல்லை இன்டர்வியூவாவோ அவர் பார்த்துருக்காரு. அப்போ இதெல்லாம் ஏன் அவர் பண்ணணும்னு இருக்குல்ல. நம்ம அவருக்கு பண்ணுறதுக்கு 1000 காரணம் இருக்குது. அவர் நமக்கு ஏன் அதை பண்ணணும்? அப்போது நான் வர்றப்ப என்கிட்ட இதெல்லாம் சொன்னால் நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன்னு அவருக்கு தெரியுது. எல்லாத்துக்கும் மேலே நான் அதுக்கப்புறம் தலைவா அதோட ப்ரொமோ மட்டும் ஒரு நிமிஷம் நான் காட்டிடவான்னு டேப் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே காட்டுங்கன்னு சொல்கிறேன். இப்போ அங்கேருந்து இங்கே வந்து நான் டேப் இப்படி ஓப்பன் பண்ணி அதை ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணோன்னே 15 செகண்ட்ஸில் அவர் அதை நிறுத்திட்டு, இதை நான் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபோட்டோ வீடியோ வேணுமா? அப்போது நம்ம என்னெல்லாம் கேட்கணும்னு நினைப்போமோ, அவர்கிட்ட போனால் இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம்ல, இதை நான் காட்டினேன் தலைவருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு அந்த ஃபோட்டோ இருந்தால் நல்லா. அதை கூட அவர் யோசிக்கிறார். உங்களுக்கு அது வேணுமா? வேணும் எடுத்துங்க, பரவாயில்ல அப்படின்னா. இல்லை தலைவா நீங்கள் பார்த்தா போதும், பரவாயில்ல நீங்கள் கேமரா கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு வெளியில் கேமரா வச்சுருக்காங்க பசங்க, வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குற மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு ஓகே தேங்க்யூ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார். இப்போ என்னோட ஃபுல் கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு. நான் 1-on-1 தான் தலைவர் கூட பேசுகிறேன். பேசி முடிச்சு டைம் ஆயிடுச்சு, நம்ம வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு, வேற யாராவது ஃபோட்டோ எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அந்த டீம் உள்ளே வந்துட்டு போனதை பார்த்துருக்காரு. அப்போ அந்த 4 பேரையும் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கங்கடா. நான் அவங்கள்ட்ட நான் சொல்லி தான் கூப்பிட்டு போகிறேன். அவர் ரொம்ப ஷார்ட் டைம் கொடுத்துருக்காரு, அவர் கூட ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னு மைண்ட் செட் பண்ணி கூப்பிட்டு போகிறேன். ஆனால் அவர் சொல்கிறார் நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கணுமான்னு. 4 பேர் வராங்க, ஃபோட்டோ எடுக்கிறார். எடுத்து முடிச்சுட்டு சாரி ஒரு ப்ரொமோ ஒன்று போகணும், EVP early போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை சாரி சொல்கிறார் எங்ககிட்ட. தலைவா ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு. சரின்னு உள்ளே போயிடுறாரு. உள்ளே போனால் நாங்கள் 4 பேர் வெளியில் வரோம். ஏற்கனவே பயங்கர ஹாப்பி, அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டாங்கன்னு ஒரு சந்தோஷம், எனக்கு இதை பார்த்துருக்காரு அது இதுன்னு எல்லாம். இவ்வளோ சந்தோஷத்தோடு நாங்கள் கொஞ்சம் அப்படியே பேசிக்கிட்டே அதை ஆசைப்பட்டுக்கிட்டே வருவோம்ல. அவர் வீட்டிலேருந்து அந்த வீட்டோட எண்டுலேயே ஆசைப்பட்டு அப்படியே வரோம். பின்னாடி கார் ஸ்டார்ட் ஆகுது, வராரு. அப்போ அந்த தெரு ஓரத்தில் நாங்கள் போய் நின்றுக்கிறோம், ஏன்னா கார் அப்படி தான் போகுதுன்னு. இப்படி நிற்கிறோம், கார் எங்களை கிராஸ் பண்ணுது. ஜன்னலை திறந்து விட்டு பாய் சொல்லிட்டு போகிறார். யாரு சாமி நீங்க? எங்களை ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுத்தணும் நீங்க? நம்ம அவர் கடந்து போயிருந்தா கூட ஒன்றும் இல்லை, நம்ம அந்த காரை பார்த்தே சந்தோஷப்படுற ஆள் தான். ஆனால் நாங்கள் நிற்கிறோன்றதை கவனித்து அந்த ஜன்னலை திறந்து பாய் சொல்லிட்டு போய், என்னங்க மனுஷன், எப்படிங்க எல்லா நேரமும் இன்னொருத்தரை பற்றி யோசிக்க முடியும்? இன்னொருத்தவங்களோட சந்தோஷத்தை பற்றி எப்படிங்க ஒருத்தால யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? அதான் அவர் பண்ணுறார். தனியாக ஒரு சோலோ காரில் ஒரு ஆளாக போகிறார். எனக்கு என்னப்பா, நம்ம ஏதோ முன்னாடி பின்னாடி காரு நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்கெல்லாம் 2 பேர் 3 பேரை கூப்பிட்டு போகாமல் நம்ம காரே ஏறதில்லை. ஆனால் அதுதான் அவர். ஸோ இப்படி சொல்லிகிட்டே இருந்தால் நிறைய இருக்குது. நான் கற்றுக்கிட்டதுன்னா இது 2 தான்.
ஆப்போசிட்டில் இருக்கவங்க சொல்லாமல் அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிறதும் நிறைய கேட்குறதும், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இந்த பேட்டா ஆடியோ லான்ச் தான் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணது. என்கிட்ட பர்சனலாக ஒரு வாட்டி சொன்னீங்க. அதுக்கு பின்னாடி வந்து நிறைய மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. அது ஒரு தலைவர் படம் மாதிரியே இருந்தது. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு அந்த டைமில் அதை பண்ணுறதுக்கு அப்படின்னும் போது. அண்ட் அதை முடிச்சுட்டு நீங்கள் பயங்கர எமோஷன் ஆனீங்க. அதெல்லாமும் என்கிட்ட பர்சனல் ஷேர் பண்ணிருக்கும்போது சொல்லும்போது அதில் ஒரு அழகான ஒரு விஷயம் இருந்தது. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு துறை, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மொழியில் தலைவருக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அந்த டே எப்படி இருந்ததுண்ணா? தங்கம், இப்படியே நான் ஒரு ஃபேமிலியே பரம்பரையே ஃபேனாக வளர்ந்த ஒரு பையன், பார்த்ததே பெருசாக நினைக்கிற ஒரு பையன், அவர் நம்மளுடைய ஒர்க்கை பார்த்ததே பெருசாக நினைக்கிற ஒரு பையனுக்கு அவரை ஒரு மேடையில் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புனா அதை விட என்ன பிக்கஸ்ட் திங் இருக்க போகுது. ஸோ அப்போ அது நடக்கும் பொழுது நீ சொன்ன மாதிரி தான் நான் வந்து அதுக்காக ஒரு வாரமாக தயாராகிறேன். எல்லா இடத்துலையும் சொல்லி வச்சுட்டேன், நான் தான் ஹோஸ்ட் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் தயாராகிட்டேன், எப்படி இருக்க போது, என்ன பேச போகிறேன், எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. அன்னைக்கு காலையில் ஒரு பிரச்சனை, இல்லை இவர் ஹோஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது. இது நடக்க ஆரம்பிச்சோன்னே எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. ஐயோ போச்சா, இந்த வாய்ப்பு போனால் எவ்வளோ பெரிய வாய்ப்பு, இது நம்ம லைஃப் டைம் மொமெண்ட், இது மிஸ் ஆயிருமே அப்படின்னு. அப்போது கார்த்திக் சுப்புராஜ் பிரதர் தான் எனக்காக சன் பிக்சர்ஸ் சைடில் பேசுகிறார். பேசி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் பண்ணுவார், அவரால் முடியும், அவரை இந்த 1 வீக்காக அவர் இதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு, எனக்கு ஒரு தலைவர் ஃபேனை டிசப்பாயிண்ட் பண்ண வேணான்றதுனால நான் சொல்கிறேன், அவரே வச்சு போங்கன்னு சொல்கிறார். கார்த்திக் சுப்புராஜ் சார் சொல்லிட்டதுனால அங்கே வந்து சன் பிக்சர்ஸ்லேயும் சரி ஓகேப்பா, வேறு யாரும் ஒத்துக்கலப்பா, அவர்னால தான் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை ஸ்டேஜ் ஏற்றுறாங்க. அப்போ எப்படி இருக்கும் நமக்கு? அந்த ஸ்டேஜில் அந்த மொமெண்ட்டில் ஒரு சின்ன சொதப்பல் கூட இல்லை, சரியாக பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோ பதட்டத்துக்கு நடுவிலே தலைவரை நம்ம கூப்பிட்டுட்டோம், மேடைக்கு வந்துட்டார், பேசிட்டார், முடிச்சிட்டார்ன்றப்ப அவர் வெளில போகிற அந்த மொமெண்ட், பாய் சொல்லிட்டு இப்படி போனோன்னா பொலன்னு கண்ணீர் இருந்துச்சு எனக்கு. அந்த கண்ணீர் வந்து ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எமோஷன், பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் டுவர்ட்ஸ் தலைவர். ஸோ அது ரொம்ப பெருசு. அது ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் presents the final cut, தலைவர் நிரந்தரம், celebrating 50 years of superstar ரஜினிகாந்த்.